வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். ரெடி கேசி சீரியல் இன்னைக்கு எபிசோட்ல வரக்கூடிய சுவாரஸ்யமான சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். மீனாவோட அம்மா ஏதோ தெரியாம என்னோட பையன் தப்பு பண்ணிட்டா, மன்னிச்சிருங்க சம்பந்தி அப்படின்னு மன்னிப்பு கேக்குறாங்க விஜயாட்ட. சீதாவுமே சொல்றாங்க, அவனா தப்பு பண்ணல அத்தை, கூட இருக்கிறவன் சொல்றதை கேட்டுதான் இந்த மாதிரி நடந்துக்கிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. இவன் என்ன ஸ்கூல் படிக்கிற பையனா அடுத்தவங்க சொல்றது கேட்டு நடக்கிறதுக்கு அப்படின்னு விஜயா கோபப்படுறாங்க. சத்யா இப்போ விஜயாட்ட மன்னிப்பு கேக்குறாரு. என் மேல உங்களுக்கு கோபம் இருந்தாலும் நீங்க கேஸ வாபஸ் வாங்கிட்டீங்க ஆண்டி, இல்லன்னா என்னோட படிப்பே ஸ்பாயில் ஆயிருக்கும், ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி அப்படின்னு சொல்றாரு. அதான் எல்லாரும் மன்னிப்பு கேட்டுட்டீங்கல்ல, கிளம்புங்க அத்தை அப்படின்னு சொல்றாரு முத்து. பார்வதிட்ட அம்மாவை வீட்டுக்கு வர சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு முத்து. என்னை மதிக்காத அந்த வீட்டுக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க விஜயா. ஆக்சுவலா விஜயா, முத்து, மீனா இவங்கெல்லாம் வந்து பாக்குறதுக்கு முன்னாடியே வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு தான் பேக் எடுத்துட்டு கிளம்பியிருப்பாங்க. உங்களை பார்த்த உடனே வேகமா அந்த பேக்கை ஒளிச்சு வச்சிடுறாங்க. முத்து விஜயாவை எப்படியாவது வீட்டுக்கு வர வைக்கணும் அப்படின்னு பிளான் பண்றாரு. அம்மா இல்லாம அப்பாவுக்கு ரொம்ப போர் அடிக்குது போல, அவர் கிராமத்துக்கே போறேன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு முத்து. இப்படிதான் அப்பாவோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்களோட ஒய்ஃபு சண்டை போட்டு போயிட்டாங்களாம் அப்படின்னு சொல்றாரு முத்து. அவர் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தாரா, ஆனா அவங்க வரலன்னு எதுவும் டைவர்ஸ் பண்ணிட்டாரா அப்படின்னு சொல்றாரு. இந்த வயசுலயுமா டைவர்ஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்வதி கேக்குறாங்க. மனசுக்கு என்னத்த வயசு இருக்கு அப்படின்னு சொல்றாரு முத்து. சரி, அப்பாவை பஸ் ஏத்தணும், சீக்கிரம் நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப முத்துவும் மீனாவும் அங்கிருந்து வந்துடுறாங்க. மீனா முத்துட்ட, என்னங்க மாமா ஊருக்கு போறேன்னு சொல்லவே இல்லை, நீங்க பாட்டுக்கு அடிச்சு விடுறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. முத்து சொல்றாரு, அம்மா என்னதான் அப்பா கூட சண்டை போட்டாலும் அப்பா எல்லாமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப கொளுத்தி போட்டிருக்கிறேன், எப்படி வீட்டுக்கு வராங்கன்னு பாரு அப்படின்னு சொல்றாரு. விஜயா பார்வதிட்ட கேக்குறாங்க, அவர் என்ன டைவர்ஸ் பண்ணிடுவாரா அப்படின்னு கேக்குறாங்க. வாய்ப்பு இருக்கு, எத்தனை நாள் தான் அண்ணன் பொறுமையா இருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க பார்வதி. கேஸ வாபஸ் வாங்கின உடனே நான் வீட்டுக்கு போகலான்னு தான் இருக்கேன், நான் கிளம்புறேன், இனிமே எனக்கு இங்க என்ன வேலை அப்படின்னு வேகமா போயிடுறாங்க விஜயா. விஜயா இப்போ வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்குள்ள வராதீங்க அப்படின்னு சொல்றாரு முத்து. இது என்னோட வீடு, என்ன வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது அப்படின்னு சொல்றாங்க விஜயா. மீனாட்ட சொல்லிட்டு ஆரத்தி கரைச்சி எடுத்துட்டு வர சொல்றாரு முத்து. இந்த போருக்கு போறவங்க, சண்டை போட்டு போறவங்க எல்லாம் திரும்பி வரும்போது ஆரத்தி எடுப்பாங்கல்ல, அதனாலதான் அப்படின்னு சொல்றாரு முத்து. அம்மாவும் சண்டை போட்டுட்டு தானே போனாங்க அப்படின்னு சொல்றாரு. மீனா இப்போ ஆரத்தி எடுக்கிறதுக்கு முன்னாடி ரோகிணி, ஸ்ருதி 2 பேரையும் சேர்ந்து ஆரத்தி எடுக்க சொல்றாங்க விஜயா. மனோஜ் விஜயாட்ட சொல்றாரு, இந்த மாதிரிலாம் கோச்சிட்டு போகாதீங்கம்மா, நீங்க எல்லாமே எனக்கு வீட்டுல சாப்பிடவே பிடிக்கலமா அப்படின்னு சொல்றாரு. அதனாலதான் அவன் வரும்போதே ஹோட்டல்ல சாப்பிட்டு வந்துடுவான் அப்படின்னு முத்து நக்கலா சொல்றாரு. நீங்க கோச்சிட்டு பார்வதி ஆண்டி வீட்டுக்கு போயிட்டீங்க, உங்களை பார்க்க வர்றதுக்கு பெட்ரோல் வேற நிறைய செலவாகுதுமா அப்படின்னு சொல்றாரு மனோஜ். முத்து சொல்றாரு, பாத்தீங்களாப்பா, இதுதான் இவன் அம்மா மேல வச்சிருக்கிற பாசமா, பெட்ரோல் செலவாகுதுன்னு யோசிக்கிறான் அப்படின்னு சொல்றாரு முத்து. அண்ணாமலை விஜயாட்ட, நீ எப்படி கேஸ வாபஸ் வாங்கின அப்படின்னு கேக்குறாரு. நான் வந்து பேசினப்ப கூட நீ ஒத்துக்கலையே அப்படின்னு கேக்குறாரு அண்ணாமலை. அதான் அந்த பூ கட்டுற குடும்பமே வந்து மன்னிப்பு கேட்டுச்சுல, அதனாலதான் அப்படின்னு சொல்றாங்க விஜயா. ஆனா நீங்க அதுக்கு முன்னாடியே கேஸ வாபஸ் வாங்கிட்டீங்களம்மா அப்படின்னு சொல்றாரு ரவி. அப்பா வந்து பேசினது எனக்கு நியாயம்னு பட்டுச்சு, அதனாலதான் நான் கேஸ வாபஸ் வாங்கிட்டேன் அப்படின்னு போய் சொல்லி சமாளிச்சிடுறாங்க விஜயா. ஸ்ருதி விஜயாட்ட சொல்றாங்க, என்ன கோச்சிட்டு அம்மா வீட்டுக்கு போக கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்களே இப்ப கோச்சிட்டு போயிட்டீங்களே ஆண்டி அப்படின்னு கேக்குறாங்க. விஜயா சொல்றாங்க, எனக்கு இங்க வரதுக்கு மனசே இல்லதா அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எல்லாருமா வந்து கூப்பிட்டீங்கன்னு தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. நான் ஒன்னு சொல்லிக்கிறேன், எல்லாருமே நல்லா கேட்டுக்கோங்க, மீனா இங்க இருக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க விஜயா. ஆனா அவங்க குடும்பத்துல இருந்து ஒரு ஆள் கூட இங்க வரக்கூடாது அப்படின்னு முடிவா சொல்லிடுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.